ஹலோ காய்ஸ், சிறகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சிந்தாமணி வந்து ரேகாக்கும் சத்யாக்கும் ஒரு வலை விரிச்சிருக்கிறாங்க. அந்த வலையில் அவங்க விழுந்துட்டாங்களா அல்லது போனால் நீங்கள் இப்படி தான்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் நாங்கள் கவனமாக தான் இருக்கிறோம் என்ற மாதிரி தான் அவங்க தங்களோட செயற்பாட்டை காட்ட போகிறாங்களான்றது தான் காய்ஸ் பார்க்கணுமெண்டே சொல்லலாம். அதாவது வந்து சத்யாவுக்கு கம்பெனியோட முக்கியமான பொறுப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிளும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரைவருமே கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து ரேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் அவங்களுமே எதிர்பார்த்துருக்குறாங்க போல். ஆனால் வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு ரேகா இந்த வசதியெல்லாம் வந்து அனுபவிக்கலாம், ஆனால் சத்யா இதுக்கு இந்த வசதியெல்லாம் அனுபவிக்கணும். அந்த மீனாண்ட தம்பி இந்த கம்பெனிக்கு வந்து பொறுப்பாக இருக்கணுமா, தன்னோட பையன் பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு தகுதியா என்ற மாதிரியான எண்ணம் வந்து சிந்தாமணிக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து சிந்தாமணிக்கு ஒரு விஷயத்தை வந்து ரேகாண்ட அப்பா வந்து சொல்கிறாங்க, உனக்கு வேணுமென்னு சொன்னால் அந்த மீனாவை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் சத்யாவோ ரொம்ப நல்ல பையன். இன்று வரைக்கும் அவன் கம்பெனியில் எந்த தப்புமே பண்ணதே இல்லை. அவனுக்கு என்னையும் பிடிக்கும், எனக்குமே அவனை பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ரேகாவை கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் அவனை வெறுத்து தான் போச்சு. எதுக்கு அவன் வந்து உண்மையெல்லாம் எனக்கு மறைச்சான், எதுக்கு எனக்கே தெரியாமல் என்னோட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். நாங்கள் அந்த கல்யாணத்திலே நிற்க இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. ஊரில் தலை காட்டேலாத அளவுக்கு அவங்க அந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த கோவம் எனக்கு என்றைக்குமே விட்டு போகாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க, உங்களுக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும். சிந்தாமணி சும்மாவே வந்து மற்றவங்களை யாராவது தன்னை எதிர்த்து பேசினாலே அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற மனம் உள்ளவங்க. இப்படி இருக்கும்போது மீனாவோட தம்பி நிம்மதியாக இருக்க விட்டுடுவாங்களா என்ன? அவங்க மீனாண்ட தம்பிக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காகவே அவங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. உங்களுக்கு தான் இதெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்லி தங்களுக்கு நல்ல எண்ணம் வரும், தங்க மேலே நல்ல எண்ணம் வரணுமென்று நினச்சி அனுப்புகிறாங்க. சத்யாவோ இது எதுவுமே புரியாதவங்க மாதிரி போகிறாங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாம் மாறிட்டாங்க போல இருக்குது என்ற மாதிரி தான் சத்யா நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த முத்து மீனாக்கு சொன்னால் அவங்க நம்புவாங்களான்னு கேட்டால் அவங்க ஒரு காலமும் நம்ப மாட்டாங்க. யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ சிந்தாமணி நல்லவங்க என்ற மாதிரி வந்து சொன்னால் அதை நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இந்த விஷயத்த முத்துக்கு தான் வந்து முதலாவதாக வந்து சத்யா வந்து சொல்கிறாங்க. அவங்க ஆஃபீஸில் போய் இருந்தோன்னா அந்த சேரில் இருந்துட்டு ரேகா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு சத்யா பார்த்து ரேகா சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் வந்து நிறைய நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப திறமையானவங்க, இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும் என்ற மாதிரி வந்து நினச்சேன். என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்குமே நீங்கள் தான் பொறுப்பாக வரணுமென்று நினச்சேன். அந்த பதவியை இன்றைக்கி அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை சரியாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சத்யா. உங்களில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னோட நம்பிக்கையை என்றைக்குமே நான் வீண் போக விட மாட்டேன் ரேகா. நான் பத்திரமா கம்பெனியும் பார்த்துக்கொள்ளுவேன், உன்னையும் பார்த்துக்கொள்வேன், சரியா? ஆனால் ஒரு விஷயம் ரேகா, நான் உனக்கு சொல்கிறேன், அதை மாத்திரம் நீ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள. இந்த வசதி வாய்ப்புக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணலை, உன்னை பிடிச்சிருந்து நான் கல்யாணம் பண்ணேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரேகா சொல்கிறாங்க, ஆமாம்மா அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சிந்தாமணி வந்து ரேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா கண்ணு, எப்படி ஆஃபீஸெல்லாம் எப்படி போகுது, வேலையெல்லாம் அப்படி போகுது, மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க தன்னோட வேலையை பார்த்துட்ருக்குறாங்கம்மா. ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொன்னாங்க என்ற மாதிரி வந்து ஒரு டவுட்டாகவே கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த வசதி வாய்ப்புக்கெல்லாம் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணலையா, உண்மையாகவே என்னை பிடிச்சிருந்து தான் கல்யாணம் பண்ணேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கம்மா நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அதைத்தான் அவர்கிட்டையுமே சொன்னமே. சரி, நான் ஒருக்கா ஆஃபீஸுக்கு வரணும் போல இருக்கு, நீங்கள் அந்த ஆஃபீஸை நடத்துகிறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த சீட்டில் அவங்க உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அதை நான் பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அதை வீடியோ எடுத்து மீனாக்கு அனுப்ப போகிறாங்க. நீ நினச்ச என்னட்ட இருந்து என்னோடய பொண்ணை பிரிக்கலாமன்ற நினச்ச, ஆனால் பாரு உன்னோட தம்பியை உன்னட்ட இருந்து பிரித்து காட்டுறேன்றது தான் அந்த வீடியோன்ற அர்த்தம்னு சொல்லலாம். ஆனால் வந்து முத்துக்கு இவங்க வீடியோ எடுத்து அனுப்ப போகிறாங்க. யாருன்னு சொன்னால் சத்யா. என்ன வந்து இந்த பொறுப்புக்கு தந்திருக்கிறாங்க மாமா, நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புகிறேன்ற மாதிரி வந்து இவங்களுமே வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப்புமே அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, இப்போவாவது கொஞ்சம் திருந்திட்டாங்க போல இருக்குது. திருந்தினாங்களோ இல்லையோ, தங்களோட பொண்ணுக்காகவாவது இவ்வளோ இறங்கி வந்திருக்கிறாங்களே, அதுவே பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த சிந்தாமணியை நம்ப முடியாதே, என்ன பண்ணலாம், மீனாட்டை இதை பற்றி சொல்லலாம். இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், மீனாமே ரொம்ப பிஸியாக இருப்பா, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கிடையில் சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால்
தான் ஒரு வீடியோ எடுத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ கிளிப்பை மீனாக்கும் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாக்குமே அனுப்புகிறாங்க. விஜயா பார்க்குறாங்க, யாரப்பா இது, எங்கேயோ பார்த்த பையனாக இருக்கே, இவன் யார் என்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. யாரத்தை என்று கேட்கும்போது, இங்கே பாரு இதை பார்த்தா உன்னோட தம்பி சத்யா மாதிரி இல்லை, ஆனால் அவனெல்லாம் கிடையாது, இது வேற யாரோ தான். ஆனால் வந்து யார் அனுப்பியிருக்கிறாங்க, சிந்தாமணி அனுப்பியிருக்கிறாளே, எதுக்கு அனுப்பினா யார் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மீனா ஃபோனை வாங்கி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, என்னோட தம்பி சத்யா தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட ஃபோனுக்குமே மெசேஜ் வருது, இவங்களுமே பார்க்குறாங்க. ஒரு பக்கம் மீனாக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நல்லா தான் இருக்கிறான் என்னோட தம்பி என்ற மாதிரி வந்து நினச்சாலுமே, ஒரு பக்கம் சிந்தாமணி இந்த மாதிரியான ஆளே கிடையாது. ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள இழுத்து விழுத்துறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும் ஒழிய, நல்லா இருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்க பாராட்டிட்டு போகிற ஆளே இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இப்படிப்பட்ட இடத்துல எப்படி என்னோட தம்பியை வந்து நல்ல இடத்துல இருக்க வைப்பாங்க, நல்லா இருக்க விடுவாங்க, வாய்ப்பே இல்லை. என்ன நடக்க போதோ தெரியல, எதுக்கு இவர் வரட்டும் அவரோட பேசலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ அல்லது முத்து வீட்டை வந்ததுக்கப்புறமா பேசுகிறாங்களோ அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே சிந்தாமணி வந்து மீனாக்கும் கால் பண்ணுறாங்க, விஜயாக்கும் வந்து கால் பண்ணுறாங்க. மீனாக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னம்மா கண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியா, உன்னோட தம்பியை நல்ல நிலையில் நான் வச்சுருக்கிறேன், நீ பூ கட்டி வியாபாரம் பண்ணி உன்னோட தம்பியை வந்து படிக்க வச்ச, படித்ததுக்கு சும்மா சொல்லக்கூடாது, அவன் நல்ல நிலையில் தான் இருக்கிறான் இல்லை பார்த்தியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் அது நிரந்தரமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, ரொம்ப நாளைக்கு நிரந்தரமாக இருக்கும், அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே தேவையில்லை, என்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான் இல்லையா, அதனால் அவன் நல்லா தான் இருப்பான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மீனாக்கு என்ன சொல்கிறேன்றே தெரியலை, இவங்க நக்கல் பண்ணுறாங்களா அல்லது உண்மையாக தான் சொல்கிறாங்களா என்று புரியவே இல்லை. அவங்க பேசாமலே நிற்கிறாங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரும்மா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டி இருக்குது, நான் வச்சிடுறேன், பிறகு நேரம் இருக்கும்போது உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா, இனி அடிக்கடி உன்னோட பேச வேண்டி வருமம்மா, அதனால் நீ யோசிக்காத சரியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன விஜயா, சந்தோஷமாக இருக்கிறியா, எப்படி மனோஜுக்கெல்லாம் பொண்ணு பார்த்துட்டியா, இனிமேல் டிவோர்ஸ் கொடுக்கற இல்லை, டிவோர்ஸே எடுக்காமல் எப்படி பொண்ணு பார்க்குறது, அது கொஞ்சம் கஷ்டம்தான், முதல்ல டிவோர்ஸ் எடுக்கணும், அதுக்கு பிறகு தான் நீ பொண்ணு பார்க்கலாம், ஆனால் நீ மாறி இல்லை பண்ணிகிட்ருக்கிற, பொண்ணை பார்த்துட்ருக்கிற அப்படியே டிவோர்ஸ் எடுக்கிறத காணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏய் உனக்கெல்லாம் அதை பற்றி என்ன கதை, அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா, நீ நினச்சோன்னே எல்லாம் வந்து டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட முடியுமா, அது உன்னோட வாழ்க்கையா இல்லையே உன்னோட பையனோட வாழ்க்கை இல்லை, அது ரெண்டு பேர்ட்ட முடிவும் என்னமோ அதுதானே முக்கியம், உன்னோட முடிவை யார் கேட்க போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, என்ன விஜயா இப்படி கேட்குற, உனக்கு ஒரு வீடியோ கிளிப் அனுப்பினேனே பார்க்கலையா, பார்த்துருந்தா நீ இப்படியான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டியே, நானாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ கொஞ்சம் கூட அருகதே இல்லாதவ, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு ஏனண்டா அவ்வளவு துரோகமெல்லாம் எனக்கு பண்ணியிருக்கிற, இருந்தாலும் நீ வந்து என்ன நினச்சிட்டு இருந்த, என்னோட பொண்ணும் என்னோட மருமகனும் வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில், அவங்க இப்படியே வந்து நாசமாக போகிறாங்கன்னு நினச்சேன். ஏன்னு சொன்னால் சத்யாவே எல்லாம் ரோஹிகா கல்யாணம் பண்ணியிருந்தா, அதனால் இவளோட வாழ்க்கை சரின்னு நினச்சேன். இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை நீ ஒருக்கா பார்க்கணும் இல்லையா, உண்ட கண்ணால் பார்த்தா தான் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்து நீ சந்தோஷப்படுவ விஜயா, அதுதான் அனுப்பி வச்சேன்னுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளை கிஃப்ட் பண்ணுறதும், அவங்களுக்கு டிரைவர் ஒருத்தங்க போகிறதும், அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமா அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து அவங்க பொறுப்பாக இருக்கிறது, இதெல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு அனுப்பி விட்டுருக்குறாங்க. விஜயாவுக்கு தாங்க முடியலை, விஜயா அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி விழுகிறாங்க. இதை பார்த்து மீனா, அத்தை என்னாச்சு, அத்தை என்னாச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவுமே வந்துடுறாங்க. என்ன மீனா அம்மாவுக்கு என்னாச்சு, சீக்கிரமாக அத்தையை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், என்ன நடந்ததோ தெரியல, ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, யாரோடைய ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மனோஜா தான் இருக்கும், அவன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பான், யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்பான், அதை சொல்லியிருப்பான், அதை கேட்டோன்னே அம்மா வந்து மயங்கி விழுந்துட்டா போல இருக்கு, முதல்ல தூக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலாம் என்ற மாதிரி வந்து அவங்க தூக்கி ஒரு வெஹிக்கிளில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே விஜயா வந்து எழும்பிடுறாங்க. எழும்பி எங்கே கொண்டு போகிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எங்கேப்பம்மா, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகிறோம், நீங்கள் வந்து மயங்கி விழுந்துட்டீங்கல்ல, நான் ஒன்றும் மயங்கி விளையலை, வீட்டுக்கு திருப்பு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது, நீங்கள் மயங்கி விழுந்ததை மீனா பார்த்தா நானுமே பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் தூக்கிட்டு வந்தேன், இங்கே பாரு நடந்த சம்பவம் வேறு, தெரியாமல் நீ இப்படிலாம் பண்ணாத,
அது சரி உன்னோட தம்பி சத்யா இப்போ எங்கே இருக்கிறான்? அந்த ரேகா வீட்டில் தான் இருக்கிறானா? வெக்கமா இல்லை அவனுக்கு? அந்த சிந்தாமணி வீட்டில் எதுக்கு போயிருக்கிறான்? அவங்க என்னத்துக்காக அங்கே கூப்பிட்டாங்களோ தெரியல. என்ன இப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் தான் இன்னும் படித்தேன்னு சொன்னியே, பேசாமல் தானா ஒரு தொழிலை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சுது என்ற மாதிரி வந்து முத்துவும் யோசிக்கிறாங்க, மீனாவும் யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து விஜயா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. சிந்தாமணி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வீடியோவில் அனுப்பினாங்க. நீ நினச்சா என்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் சத்யாவை கல்யாணம் பண்ணதாலேன்ட்டு, ஆனால் அப்படியெல்லாம் ஆகாது என்ற மாதிரி வந்து நக்கலாக பேசுகிறா, திமிரா பேசுகிறா. பார் அவளுக்குள்ள திமிர, உன்னோட தம்பியை தான் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி இந்த திமிர் வந்துச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தான் முத்து மீனா யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்தை சிந்தாமணி வேணுமெண்டே தான் பண்ணியிருக்கிறாங்களா? சத்யாவை அந்த இடத்துல உட்கார வச்சு அதுக்கப்புறமா பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு லொஸ்ட் ஆகிட்டு என்ற மாதிரி வந்து சொல்லி கம்பெனியால் திருத்துறது மட்டும் இல்லாமல் ரேகாவோட வாழ்க்கையிலேருந்தும் அப்புறப்படுத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. இந்த ஆபத்துலேருந்து சத்யாவை எப்படியாவது காப்பாற்றணும். நாங்கள் சொன்னால் சத்யா நம்புவானா தெரியலை, இருந்தாலுமே சொல்ல வேண்டியது எங்களோட கடமை என்றுட்டு முத்து மீனா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் சத்யாண்ட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனால் அங்கே சொல்லக்கூடிய நிலைமையில் இவங்க இருக்கிறாங்களா அல்லது அதை கேட்கக்கூடிய நிலைமையில் சத்யா இருக்கிறாங்களான்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Okay, thank you. Bye.